ஹாய், குட் மார்னிங். எங்கள் வீட்டுக்கார் கொஞ்சம் அரிசியை கீழே கொட்டிட்டாரு. அதை எடுத்து குருவிக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் வச்சுருக்கிறேன். காலையில் இட்லி அரிசி அது எடுத்து ட்ரம்மில் கொட்டும்போது கீழே சிந்திச்சா அதை கூட்டி தள்ளி எல்லாம் பண்ணி வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லி குருவிக்கு வச்சுருக்கிறேன். தோசை பாப்பா நேற்று தோசை சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு தோசையை கொண்டு வந்து குருவிக்கு வச்சுருக்குறா. அது பாதி தோசை சாப்பிட்ருச்சு, பாதி வச்சுருக்குது. இட்லி அரிசி இவ்வளோ வச்சுருக்கிறேன். ஈவினிங் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஈவினிங்குள்ளே சாப்பிட்டுவாங்க. அணில் வேறு வராங்க. ஒரு அணில் வந்து நான் அப்படியே உட்காந்துருப்பேன் சோஃபாவில். என்னை எட்டி பார்த்துட்டு போய் அந்த அரிசி தோசை எது வச்சுருந்தாலும் சரி போய் சாப்பிட்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் வீட்டில் இத்தனை ஜீவன்கள் சாப்பிடுதுங்க. குருவி, அணில், பூனை ஒன்று வரும், பெரிய பூனை. அந்த